கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர், நம்ம சேர்ந்தே வாசிப்போம். லெட்ஸ் ஆல் ரீட் டுகெதர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நம் இடத்தில் ஈஸ்டர் ஆராதனையும் வாக்குத்தத்த செய்தியும் எது என்று நானே முடிவெடுக்காமல் எனக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். அதனுடைய பார்ட் 3, 3வது பகுதியாக உங்களோடு கூட பேசுகிறேன். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எது வெற்றி? எதன் மேலெல்லாம் வெற்றி? எது வெற்றி? வாட் இஸ் விக்டரி? எதன் மேலெல்லாம் வெற்றி என்பதை கடந்த 2 வாரங்கள் நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், அச்சாணி, ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் upon which the Christianity that stands. The empty tomb is the witness that Jesus Christ is rose from the dead. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. Who moved the stone என்று ஒரு லாயர் என்பதை காட்டிலும் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், born in UK, and he wrote the book called The Who Moved the Stone, written by Frank Morrison. அன்றைக்கி யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, இந்த புத்தகத்தை அமேசானில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. த்ரோன் புக் 4000 ரூபா. சில ரேர் புக்ஸ் ஆர் தேர். கத்திரமே ஆஸ்வதிப்பாரா? நம்முடைய விசுவாசம் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. ஏன்? அவர் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். மாத்திரையை விழுங்குற மாதிரி டப்புன்னு போட்டு தண்ணியை குடித்த மாதிரி தண்ணியே குடிக்காமல் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டு போயிட்டார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். எதன் மேல் அவர் ஜெயம் கொடுக்கிறார்? ஒரு பெரிய கேள்வி. நான் சொன்னேன், உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம் இஸ் a very powerful weapon that is against us. இது நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன ஒரே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு தைரியம் என்னவென்றால், இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். இயேசு அதை ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். நம்மை ஜெயிக்கிற ஒரு கூட்டமாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தோற்று போகும் கூட்டமாக அல்ல. Maybe to the world the cross looks like a defeat, but at the side of God it was a victory. Won over sin, Satan and the world. உலகம், மாமிசம், பிசாசை இயேசு கல்வாரி சிலுவையில் ஜெயித்தார். So always we have to concentrate on the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நாம் நிறைய படிக்கணும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கும்போது வேதத்தை எடுத்த வசனங்களை பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய வேதாகமத்தை கையில் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நான் சொல்லும்போது வேதத்தை எடுத்து பார்க்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னாலும், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். வீழ்ந்தவர்களை பார்க்க வேண்டாம், ஓடுகிறவர்களை பார்ப்போம். விழுந்தவர்களை பார்த்தால் நாம் விழுந்து கிடப்போம், ஓடுகிறவர்களை பார்த்தால் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த
அந்த பரம சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவர் முன்னேறி கடந்து சென்றது போல ஆண்டவருடைய பெயரை அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமித்திருக்கிற ஓட்டத்தில் லெட்ஸ் கோ ஆன் ஃபார்வர்ட், நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சரி, 2வது வாரம் நான் சொன்னேன், இயேசு ஜெயித்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. எந்த வசனத்தை எடுத்தேன்? யோவான் 16:33. ரிவ்யூ பண்ணிகிட்டே வர்றேன். அப்படியே இங்கே கடந்த நாட்களில் கேட்ட செய்தியை திரும்ப கொண்டு வருகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நான் ஜெயித்தேன் என்றார். In this world you have tribulation, but be of good cheer, I have overcome this world என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்மை அழிக்க முற்படும், எதிர்த்து வரும். அதை புறம் தள்ளி செல்ல, ஜெயித்து முன்னேற கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு 1 யோவான் தான் பதில் கொடுக்கிறது. என்ன உலகத்தை அவர் ஜெயித்தார் என்றால், உலகத்திலும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு கிடையாது. சொல்லிவிட்டு அந்த உலகம் என்ன என்பதை குறித்து அதை குறித்து நிறைய பேசலாம். வருங்காலங்களிலே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நிலைநிறுத்த விரும்புகிறேன். சரியா? நேரம், சூழ்நிலை எல்லாவற்றையும் அனுசரித்து செய்தி செல்கிறேன். சரியா? ஆனால் உலகத்தை பற்றி நிறைய பேசணும். இன்னைக்கு பேச நேரம் இல்லை. சரியா? உலகத்தில் ஆனால் யோவான் சொல்லுகிறான், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகம் தேவனால் உண்டானதெல்லாலும் இந்த உலகத்துக்குள் இதை கொண்டு வந்த பிசாசு ஒருவன் இருக்கிறான். அவனுடைய கிரிகளை அளிக்கும்படி தேவகுமார் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அது ஒரு கிறிஸ்மஸ் செய்தி, ஒரு காலத்தில் பேசுவோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமான. ஒரு உலகத்தில் அன்பு கொடுத்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மாம்ச நீச்சை, கண்களின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இத்தனை பிரச்சனையும் பிதாவாகிய தேவன் அவர் கொண்டு வரல. ஏன்? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில். நன்மையாக அவற்றிருந்து நல்லது தான் வரும், கெட்டது வராது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்பவும் எந்த கெட்டதை பார்த்தாலும் அது ஆண்டவரால் வரல, அது பிசாசினால் வந்திருக்கிறதுன்னு தெரிந்திருக்க வேண்டும். பிசாசை பற்றி சொல்லும்போது டெவில் கான்ஷியஸாக இருக்க சொல்லலை, பட் நம்முடைய எனிமி அவன்தான் என்கிறதை நம்முடைய மனதில் எப்பொழுதும் இதயத்தில் பதித்திருக்குவான். நம்ம இப்போ பார்த்தாலும் பிசாசன் சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, பட் அவன் இருக்கிறான்றது தெரியும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் சான்ஸ் பார்த்துக்கிட்டு எவனை எப்படி கவுத்தலாம் என்பது தான் இந்த பிசாசனுடைய தந்திரம். பவுல் எழுதுகிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே. எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் நோ த ட்ரிக் ஆஃப் சேட்டன். ஏன்னா பிசாசானவன் இந்த உலகத்தினுடைய மனிதனை வஞ்சித்து தன் வழியிலே கொண்டு போய் முடிவிலே அவனை அழித்து போடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லியிருக்கிறது. அவை வர்றது நம்மளை வாழ வைக்க அல்ல, நம்மளை அழிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை யார் ஒருவர் அழிக்க நினைத்தாலும் நமக்கு உடனடியாய் புரிந்துவிட வேண்டும், இவனுக்குள் என்ன ஆவி கிரியை செய்கிறது என்று. ஏசு அதட்டவில்லையா? நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டினாரே. What spirit that you have? சீஷர்கள் இயேசுவை கிராமத்தில் உள் வர விடாதபடி தடுக்கின்ற பொழுது அவள் சொன்ன வார்த்தை என்ன? எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது போல இறக்கட்டுமான்னு தான் கேட்டாங்க. என்ன ஸ்பிரிட்ல நீ தெரிகிற? மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கு வந்தேன்.
இயேசு ரட்சகர். ஒரு மொழி ஒரு இனத்துக்கு ரட்சகர் அல்ல, அவர் உலக ரட்சகர். சமாரிய பெண் ஒரு அரை யூதன் என்கிற நிலைமையில் மிக்ஸ்டு ரேஸ் என்று சொன்னாலும் இயேசுடைய கிராமத்துக்கு வந்த பொழுது அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு சொன்ன வார்த்தை என்ன? அவர் உலக ரட்சகர், சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். 226 நாடுகளுக்கும் அவர் ரட்சகர். வெறும் இந்திய தேசத்திற்கு மாத்திரமல்ல, 226 நாடுகளுக்கும் அவர் தான் ரட்சகர். இந்த உலகத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயர் அல்லாமல் வேற பெயர் இல்லை. ஏனென்றால் அவருடைய நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்தில் வானூர் கீழானூர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படி பிதாவாகிய தேவன் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய பெயரை கொடுத்திருக்கிறார். You and I should know the power and the authority that behind the name of Jesus. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கு வர போராட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இது கடவுள் நமக்கு கொடுக்குறார், சாசு கொண்டு வந்தான். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் மத்தேயு எல்லாம் இருக்கு. இயேசு அப்படி ஜெயித்தார், அது சொல்லிட்டேன். 3ஐயும் ஜெயித்தார். அந்த 3ஐயும் அவர் ஜெயித்தது வாள் எடுத்து சுட்டி சண்டை போடவில்லை, வேத வசனத்தினாலே அவனை ஜெயித்தார். கைகள் போய்த்து கத்திர மேம்படுத்தும். இந்த வேத வசனத்தினால அவனை ஜெயித்தார். வெளிப்படுத்த விசேஷத்தை சொல்லி, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். இந்த பைபிளை ஒரு கிறிஸ்தவன் தெரியல, ஒரு கிறிஸ்தவள் தெரியலைன்னா பிசாசை ஜெயிக்கவே முடியாது. தெரியணும்னா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்ன சொன்னாங்க, ஒரு தடவை படித்தா போதும், 1.5 தடவை படித்தா போதும். ஒரு தோசையில் எந்திரிச்சு போயிடுவோமா, 1.5 தோசையில் எந்திரிச்சு போயிடுவோமா? 21 தோசை சாப்பிட்ற வரைக்கும் அடுப்புனா எரிஞ்சு புகையாகிற வரைக்கும் போடு, அள்ளி போடுன்றோம். ஆனால் பைபிள்லாம் ஒரு தடவை படிச்சுட்டா போதும், 1.5 தடவை படிச்சுட்டா போதும். ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று சொன்னான். என்ன சொன்னான் என்றால், என்ன சொன்னார்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். Faith comes by hearing and by the word of God. Hearing என்று இருக்கிறது, பாஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு. தமிழில் போட்டு கேள்வினால், விசுவாசம் கேட்கறதுனால வரும்ட்டாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால வரும். கைகளை வச்சு சொல்லுங்க பார்ப்போம், வாய் திறந்து. கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால் வரும். சொல்லுங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால் வரும். விசுவாசம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால வரும். வசனத்தை கேட்கணும், கேட்குற இடத்துக்கு வரணும், கேட்குற இடத்துல உட்கார்ந்துருக்கணும், கேட்குற இடத்த விட்டு எந்திரிச்சு போகக்கூடாது, கேட்குற இடத்த விட்டு எந்திரிச்சு போகக்கூடாது. நம்ம வகுப்பறையில் ஒருவர் எழும்பி போகிறதும் வருகிறதுமாக இருந்தால் ஆசிரியரை பார்த்து கொண்டு என்ன சொல்வார் என்றால், கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது என்ன கொடுப்பார்? இப்போ எல்லோரும் முடித்தா சாட்டிஸ்ஃபேக்டரின்னு போடுவாங்க, குட்டுன்னு போடுவாங்க, வெரி குட்னு போடுவாங்க. பேடுன்னு போட்டால் தொலைஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து எந்த சர்டிஃபிகேட் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் கொடுப்பார்? எமர்ஜென்சி, முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள். ஒரு கலெக்டர் உட்கார்ந்துருந்தாருன்னா நம்ம எந்திரிச்சு போனோன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவருடைய பணி குடிமராமத்து பணி. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனம் என்று வந்துவிட்டால் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன அர்த்தம்னா, பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் நேற்று கேட்டேன் போதும், முந்தானத்து கேட்டேன் போதும் அப்படிலாம் இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும். கரண்ட் வந்துட்டு போயிட்டு கட்டு வந்துட்டு போயிட்டு கட்டு வந்துட்டு போயிட்டுனா பேட்டரி சார்ஜ் ஆகுமா? நம்ம உபயோகப்படுத்துகிற செல்லு தான் சார்ஜ் ஆகிருமா? நம்ம அடுப்பு தான் எரிஞ்சிருமா? சமையல் தான் நடந்துருமா? நம்ம வாய்க்குள்ள ருசி ஆகாரமாக போயிருமா? கண்டினியூட்டி. வேத வசனத்தை கண்டினியூட்டாக கேட்கணும். அது யார் சொன்னா என்ன? சரி, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலக பிரசித்தி பெற்றவங்க வந்து இனிமேல் பேசுவாங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் இந்த பைபிள் எழுதி கையில் கொடுத்தார்.
உட்காந்து வாசிக்கணும். சர்ச்சு கொண்டு வந்து அதை எடுத்து வாசிக்கணும். அப்படி சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ள பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், ஒரு காலத்தில் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு அவர்கள் வேதத்தை கையில் வைத்திருப்பார்கள், பாமாலை கீர்த்தனை கையில் வைத்துக்கொண்டு கக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போவார்கள். அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது. சிஎஸ்ஐ சர்ச்சிலே வந்துருச்சு, லுத்ரனில் வந்துருச்சு, கேத்தலிக்கில் வந்துருச்சு. அது இருக்கட்டும், இந்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்க வேண்டும். ஆசிரியர் புத்தகத்தை கையில் வச்சிருந்தாலும் என் கையில் பாட புத்தகம் இருக்கணும், நோட்டு இருக்கணும். சிலுவையை பார்க்கிறேன், அதை பார்க்க இப்படி கை வைத்து பார்த்தாங்களே ஒழிய மக்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாங்களா தெரியலன்னார் அவர். அவர் சொன்னார், ரொம்ப காலத்துக்கு முன்னால் எச்சரித்தார். நல்லா வயது முதிர்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். He was the director for Europe and Asia, a man of God. நான் அவரை பார்த்துருக்கிறேன், அவர் பக்கத்தில் நடந்து போயிருக்கிறேன், கை குலுக்கி இருக்கிறேன். அவர்கிட்ட பேச முடியாது. உலக லெவலில் உள்ள ஒரு பெரிய தலைவர். அந்நிய பாஷையில் நிரம்பி பேசிட்டே இருப்பார். அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வில் பி ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இன்னொருவர் பாஸ்டர் பண்டேன், கல்கட்டா, லாய்ட் ஸ்ட்ரீட், வில் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். அவருடைய வாய் அப்படியே அந்நிய பாஷையில் நிரம்பிட்டே தான் இருப்பார். ஓட்டுவார். அப்படி தான் உலகத்தை கலக்கினார். ரொம்ப டீசன்சியெல்லாம் பார்த்துட்டுலாம் ஒன்றும் இல்லாமல் போவோம். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்குன்று நாம் சொல்லுவேன். சரி, கிறிஸ்டியானிட்டியை நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் போகிற போக்கு சரியில்லை, கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்னு பாருங்கன்னார். அவர் போயிட்டார், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கையில் பைபிள் கொண்டு வர்றதில்லை, பாட்டு புத்தகம் கொண்டு வர்றதில்லை. அட்லீஸ்ட் அதை எடுத்து வரும்போதாயிலும் ஒரு உறுத்தல் இருந்தது, ஒரு உணர்வு இருந்தது. சினிமா தியேட்டருக்கு போகிற மாதிரி கையை வீசிட்டு இப்படி போகும்போது எப்படி இருக்கும்? அதை கும்பிட சொல்லலை கர்த்தர், சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லியிருக்கிறார். பெரோயா பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கேயில் இருந்தவர்களைக்காரர்களிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். Their character was good. Why? நான் சொல்லேன், பெண் எடுக்கணும்னா, மாப்பிள்ளை எடுக்கணும்னா பெரோயா சபையில் போய் எடுக்கணும். பெரோயா பட்டணத்தில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார். இந்த காலத்தில் ஒருவருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடர் கொள்ளுங்கள். பயந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களான்னு தெரில. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல். சரியா? மாம்சமோ அதன் ஆசை இச்சையும் ஒளிந்துப்பான், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போக. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? இயேசு அவனெல்லாம் ஜெயித்துட்டார். இயேசு ஜெயித்துட்டார், நம்ம ஜெயிக்கணும். கீழ் வாழ்த்து. இயேசு ஜெயித்துட்டார், நான் தோக்கக்கூடாது. நான் தோத்தனா இயேசு கிறிஸ்துடைய வெற்றியின் மேலே ஒரு கேள்வியை கொண்டு வரும் உலகம். நான் தோற்றுவிட்டால் இயேசு கிறிஸ்துடைய வெற்றியின் மேல் ஒரு களங்கத்தை உலகம் சொல்வதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஜெயிக்க வேண்டாம். ஆகவேதான் 1 யோவான் 2 எழுதினான், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். வாலிபருக்கு எதற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினான் என்றால், பலவான் என்றால் பொல்லாங்கன் பிசாசை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். இன்றைக்கு மக்கள் எழுதி கொடுக்குற சர்டிஃபிகேட் இல்லை, பொல்லாங்கனை ஜெயித்தவன். இப்பொழுதும் சொல்கிறேன்,
எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஒரு பையனுக்கோ ஒரு பிள்ளைக்கோ பேப்டிச சர்டிஃபிகேட் இருக்கிறதான்னு கேட்குறதை காட்டிலும் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறாளா இவன் கேட்டுட்டு பொண்ணு கொடுங்க, பொண்ணு எடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொன்னேன். அந்த சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா பயமாக இருக்கு. ஏன் பாஸ்டர், நாங்கள்லாம் நெஞ்செல்லாம் கூலிங் போய் உட்கார்ந்துருக்கோம். நான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சரி, இன்னைக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். இன்னொரு பெரிய சத்தியம், பிசாசை பற்றி பேசணும், இப்போ வேண்டாம், வெயில் வேறு இருக்குது, வீட்டுக்கு போங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதலாக ஒரு செய்தி. இந்த மயில் இறகை எடுத்து தேங்காய் தொட்டு மூஞ்சில் தேய்ச்ச மாதிரி, புண்ணில் தேய்ச்ச மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது. அதை வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? Matthew chapter 12 verse 20 சேர்ந்து வாசி. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும், சொல்லுங்க, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் இருப்பார். திரும்ப ஒரு முறை வாசிப்பான். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் இருப்பார். சரி, இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனங்கள். நீங்கள் எது வரைக்கும் படித்து பார்க்கணும், வீட்டில் போய் 17 to 21. Go and read from 17 to 21. நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, குறிச்சிக்கிடுங்க. என் முகத்தை பார்க்கக்கூடாது, சரியா? பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கணும், பைபிளை பார்க்கணும், சரியா? அது அங்கே இருக்குதா? பாஸ்டர் சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசியினால் என்ன சொல்லப்பட்டதோ அது நிறைவேறும்படி இது நடந்தது. அவன் உரைத்ததாவது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் 700 வருஷம் வர்றதுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் முன்னால் ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அவன் என்ன சொல்றான்? யார் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார் என்றால் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு அடைமொழி போட்டுட்டு வருது. நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். தாசன், நேசன். எங்கள் எட்வர்ட்ஸ் அண்ணனுக்கு பேர் எட்வர்ட்ஸ் இமானுவேல் தேவதாசன், எனக்கு பேர் பெனியல் தேவ நேசன். தாசன் ஒரு நேசன், அந்த காலத்தில் எனக்கு பேர் வச்சுக்கான். தேவ நேசன்னால் ஆண்டவரை நேசிக்கிறோம். என்னமோ தெரியல, என் சின்ன வயதுலேருந்து இயேசு கிறிஸ்து என்னை கடவுளை நேசிக்கிறதுக்கு வச்சுட்டார். எனக்கு எது தெரியுதோ தெரியலையோ, எனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, எனக்கு பேச தெரியுதோ பேச தெரியலையோ, ரைட்டாக பேசுகிறேனோ தப்பாக பேசுகிறேனோ, எனக்கு சர்ச்சு பாஸ்டருக்கு கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ, கடவுளை நேசிக்கிறதுக்கு என்னை சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாட்ட பால் குடிச்சு வளர்ந்ததுலேருந்து எனக்கு அந்த அன்பை கடவுள் ஊற்றிட்டார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு அநியாயத்தை அறிவிப்பார். அமைதியாக இருக்கீங்க. நியாயத்தை அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துடைய ப்ரீச்சிங்கில் he preached about justice, righteousness, justification. இயேசு கிறிஸ்துடைய ப்ரீச்சிங், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், அவர் ஜெயித்தது மாத்திரமல்ல, பிசாசை ஜெயித்த பிறகு நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஊழியத்துக்கு கொண்டு போயிட்டார். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஜெயித்தார், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவராய் ஊழியத்துக்கு 3 வருஷம் இறங்கிட்டார். அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். யூதர்கள் என்ன நினச்சாங்க? எங்களுக்கு தான் கடவுள், பிதா எங்களுக்கு நாங்கள். ஆனால் அவருடைய பெயரில் வந்த அவருடைய குமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை.
அப்போ அவரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது சொல்லிட்டு கடந்து போவார். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அப்படி சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. இப்போ சிலர் இதை திரும்ப கட் பண்ணி அப்போனா ஓப்பன் இயர் ப்ரீச்சிங்லாம் கிடையாது. டேய், அவர் அதை சொல்லலை. அவர் ரோட்டில் இருந்து சண்டை போட மாட்டார், கைகளை ஒத்துக்கத்திரம் எடுப்பேன். எங்கேயாயிலும் 2 கிறிஸ்தவர்கள் ரோட்டில் இருந்து சண்டை போட்டால் உலகம் பார்த்து என்ன சொல்லும்? அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். நீ பைபிளில் இயேசுவை நான் உங்களுக்கு சொல்லிட்டே வர்றேன், நம்ம மெசேஜை முடிக்கிறோம் இல்லையா, அது அப்புறம். பட் ஜீசஸை நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கிடாத வரைக்கும் கிறிஸ்தவம் சொல்கிறேன், their life is at stake. கொஸ்டின் மார்க் போட்டு. அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், சத்தம் போட மாட்டார். கூக்குரல்னா என்னது? வீடு உடையிற மாதிரி சத்தம் போடுறது. ஜீசஸ் will never do that. ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் சத்தமிட்டு சொல்லுகிறார். எப்போ தெரியுமா? பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு சத்தமிட்டு சிலுவையில் ஒரு முறை சத்தமிட்டார், தாகமாக இருக்கிறார். மற்றபடி இயேசு சத்தமே போடலை. இப்போ என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் சத்தம் கேட்கல, பின்னால் ரெக்கார்டிங்கில் வால்யூம் கம்மியாக இருக்குன்றாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு தேவையில்லை, காட்டு கத்தெல்லாம் கத்தணும்னு அவசியமே கிடையாது. தேவையான நேரம் வரும், வால்யூமை கூட்டுங்க குறைங்க. இப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்கள் செய்திகள் நமக்கு வியூவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியத்துக்கெலாம் வியூவர்ஸ் கிடையாது, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் ப்ரீச் பண்ணுறது இப்படி ப்ரீச் பண்ணுறேன். வாக்குவாதம் பண்ண மாட்டார். வாக்குவாதம் பண்ணுறவங்க எப்படி நான் என் பிரசங்கத்தை ஏற்றுக்கிடுவாங்க? அப்படியே சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதில்லை. சில சொல்லுவாங்க இல்லையா, சில தெருவில் சத்தம் மூச்சே இல்லை சார் அந்த வீட்டில். என்னது சத்தமும் இல்லை மூச்சும் இல்லை, வீட்டை போய் தட்டி பார்க்க வேண்டியது இருக்குது, உயிரோடு இருக்கிறாங்களான்ட்டு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் அதிரும், ஜோம் பண்ணுவோம் நாங்கள்லாம். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்த வீதிகளில் கேட்பதும் இல்லை. எதுக்காக? அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும். கைகளை பற்றி கத்திர நான் விளக்கிடணும், இதை நான் அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும், ஆண்டவர் சரியான காரியத்துக்கு வெற்றியை தர்ற வரைக்கும் பிராக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நியாயத்திற்கு ஜெயம் கொடுக்கிறவர். கைகளை, ஆமாம், நியாயத்திற்கு கைகளை வைத்து கத்திரக்கால. அவர் நியாயத்துக்கு ஜெயம், அநியாயத்துக்கு ஜெயம் கொடுக்க மாட்டார். நியாயம் ஜெயிக்குதுன்னா கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம் இந்த உலகத்தில். அநியாயம் ஜெயிக்குதுன்னா பிசாசு ஜெயிக்கிறான்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். நியாயம் ஜெயிக்குதுன்னா ஆண்டவர் ஜெயிக்கிறார்னு அர்த்தம். அநியாயம் ஜெயிக்குது அப்படின்னா பிசாசு ஜெயிக்கிறான்னு அர்த்தம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சீல் என்னது? வாய்மையே வெல்லும். ட்ரூத் டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம்ல, ட்ரூத் ட்ரையல். ஹிந்தியில் என்னமா அஸ்வத்மே ஜெயமா, ரைட், ஓகே. ஹிந்தி படிக்கல, நீங்கள் படிச்சுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. வாய்மையே வெல்லும். உண்மை தோக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட்டு அழிய போகுது, உலகமும் தேசங்களும் நாடுகளும் அழிய போகுதுன்னு அர்த்தம். உண்மை வெல்லுதுன்னா கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார்னு அர்த்தம். கைகளை வந்து கர்த்தரை மகிமை பாட்டுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மேலே விளக்கம் அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் எப்பவுமே நியாயத்திற்கு தான் ஜெயம் கொடுக்கிறவர். இப்போ என்கிட்டலாம் கேட்டால் நியாயத்துக்கு நீங்கள் பக்கத்தில் நிற்பீங்கன்னா நான் ஓடி போய் நியாயத்து பக்கத்தில் தான் நிற்பேன். அநியாயத்து பக்கம் நீங்கள் நில்லுங்கன்னா எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், தேவையில்லை. இயேசு எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, எனக்கு இருக்க இருப்பிடம் கொடுத்துருக்கிறார். அநியாயத்துக்கெல்லாம் நான் துணை போக மாட்டேன். கைகள் ஒத்து கத்திர மயப்படுது. இதை சபைக்கு சொல்லணும், சபைக்கு பிரசங்கிக்கணும், சபைக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிற போல பெரிய பெரிய
ஆடிட்டோரியத்திலையும் அதுலேயும் கர்த்தர் பலத்த கிரிகளை செய்கிறார் நம்ம நினச்சி ஏமாந்து போயிட்டுருக்குறோம். கர்த்தர் கிரியை செய்கிறார், ஆனால் சபையின் நடுவில் தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். கைகள் ஒத்து 7 பொன் குத்து விளக்கு. இந்த உலகத்தில் எவனும் சபையை அசட்டை பண்ணக்கூடாது. எவ்வளோ அது ஆணோ பெண்ணா யாராக இருந்தாலும் சபையை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் God wants to strengthen his local church because he talks about the church is his body and Jesus Christ is the head. இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாய் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். What lot of people think that in auditorium அதிலெல்லாம் மூவ் ஆஃப் த ஹோலி இருக்குது. ஆனால் பட் he is not happy over people gathering. வேற க்ரௌடுகளாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு சரி கர்த்தர் என் பேரில் வந்திருக்கிறேன். The church is the body. We are his members. கையும் காலுமாக இருக்கிறோம். கைகளை வைத்துக்கிறது நம்ம ஒரு அவயமாக இருக்கிறோம். தலை தனியாக முண்டம் தனியாக உட்காராது. ஒத்துக்கிறீங்களா? நான் பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். எபேசியரில் சொல்லியிருக்கிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். எந்த இடத்துல சொல்லியிருக்கு சொல்லுங்க பாப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, கடைசி வசனம். எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை, யாரை? கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவர் தந்தள்ளினார். God the Father made Jesus Christ as the head of the body. The church is the body of Christ, which is seated at the right hand of God the Father. நம்ம எங்கே உட்கார்ந்துருக்குறோன்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன், அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்கன்னா சர்ச்சில் உட்காந்துருக்கேன், இந்த விசிபிள் கட்டடத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் ஆன்மீக நிலைமையில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் பரிசுத்தாவியாக நம்மை முத்தரித்தா நம்மளை கடவுள் எங்கே வச்சிருக்கிறார் தெரியுமா? சிங்காசனத்தில். சொல்ல மாட்டேன், நீங்கள் பயப்படுறீங்க. பிதாவுடைய ரைட் ஹேண்டில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது சொல்லுது, நான் நம்புகிறேன். வானம் பூமி எந்த 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 மனுஷனையும் எதுவும் பேசலாம், பட் ஐ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட் விச் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். என்னை அங்கே உட்கார வச்சிருக்கார், நான் அங்கே இருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் அங்கே இருப்பார், முண்டத்தை கீழே விட்டாருன்னு அவர் தரல. தம்முடைய ஆன்மீக சபை இயக்கத்தை அங்கே வச்சிருக்கிறார். எந்த இயக்கத்தையும் எந்த ஆர்கனைசேஷனும் கர்த்தர் அங்கே வைக்கலை, சரீரமாகிய சபையை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். கரங்கள் ஊத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்தில் 1000 இயக்கங்கள் இருக்கலாம், வரலாம், போகலாம், மலரலாம், மறையலாம். கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை எவனாலும் அசைக்க முடியாது. கைகள் ஊத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அந்த சபைக்கு எங்களை ஒரு ஊழியகா 200, 300, 500, 1000, 10,000, 20,000 சர்ச்சுக்கு நான் ஒரு ஊழியக்காரனா என்னை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும். சபை மக்களுக்கு தெரியும் நம்மளை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறான். அந்த இடத்துல நான் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது. கைகளை ஒருத்தர் மகிமைப்படுத்துங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அழகான ஆலயமோ குடிசையோ சின்ன கட்டிடமோ ஏசி இருக்கோ இல்லையோ, வசதியான சீட்டோ இருக்கோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமான சபை. கைகள் ஒருத்தர் மயப்படுத்தாங்க. எந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கு? எதுக்கு அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், சொல்லி முடிக்கிறேன். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். அவர் நியாயத்துக்கு ஜெயத்தை தரணும். ஒன்று சொல்கிறேன், குர்த்தோலை ஞாயிறில் ஒரு செய்தியை நான் பிரசங்கித்தேன். இயேசு உள்ளே வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
உன்னதத்திலே ஓசனை. ஓசனை என்றால் கர்த்தாவே ரட்சியும். மேசியாவே வாருன்னு கூப்பிடுறாங்க. மேசியா உள்ள வர்றாரு. எல்லாரும் ஒரு குதிரையில் வருவார்னு நினைக்கிறாங்க. அவர் கழுதையில் வர்றார். உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி வருகிறார். ஒரு ராஜா குதிரை மேலே வந்தால் ஹீ கம் டு வார், சண்டை போட வர்றாருன்னு அர்த்தம். ஆனால் இயேசு கழுதை குட்டியின் மேலே வரும்போது எருசலேமோட சண்டை போட வரல, தன் சொந்த ஜனங்களோடு சண்டை போட வரல, அங்கே இந்த பண்டிகைக்கு வந்திருந்த எந்த மக்களோடு கூட சண்டை வரல. ஆனால் நான் தான் மேசியா என்று சொன்னது போல, நீங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் நிறைய இடத்துல பிரியமானவன் பிரியமானவன் என்றெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யாரை குறிக்கிறது என்றால் எனக்கு டைம் இல்லை, இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர்களை அநேகர் நினைத்தார்கள் அவர்களை இவர்கள் விடுவிப்பார்கள் என்று. அவங்க விடுவிக்கல. இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள், நடக்கலை. They were all failed. So what all that denotes that someone has to come as a Messiah to bring a solution to the problem. ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரணும்னு பிதாவாகிய தேவன் நினைச்சு இயேசு கிறிஸ்துவை 700 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்துட்டார். அதனால் இப்போ அவர் சொல்கிறாரு, யாரை பற்றி சொல்கிறாருன்னா, நான் தெரிந்து கொண்ட என் தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமான என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். ஏசாயா 61 சொல்லிட்டு அவர் என்ன செய்வார் என்றால், நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறியத்தை அணியாமலும் இருப்பார். எதை குறிக்கிறது பாஸ்டர்? மத்தேயு 11:7. அவள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? ஏன் டெசர்ட் பக்கம் போனீங்க? அதான் யோர்தான் நதி வர்ற இடம். காற்றினால் அசையும் நாணலையோ. யோர்தான் நதி ஓரத்தில் நாணல் காற்றினால் அசைந்து கொண்டு இருக்கிறது. எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? இயேசு யோவான் ஸ்நானகனை பற்றி தான் பேசுகிறார் இங்கே. யோவான் ஸ்நானகன் இயேசுவிடத்தில் 2 பேரை அனுப்பி, வருகிறவர் நீர் தானா, இல்லை நான் ஹேவ் டு வெயிட் பண்ணணுமா, நான் கழுத்தை வெட்டிடுவான் போல தெரியுது அப்படின்னு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் வந்தவர்களை பார்த்து சொல்றார், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீங்க? அறிவு கட்டவங்களா? நான் தான் சொல்கிறேன், அறிவு மூளை கட்டேன். எதுக்கடா வனாந்தரத்துக்கு போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்க மாளிகையில் உட்கார்ந்துருக்கிறான். எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று சொல்லுகிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. கைகள் ஒத்து கத்திர மையப்படுத்தும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானம் பார்க்க போனீங்க அப்படி தானே கேட்குறாரு ஆண்டவர். எதை பார்க்க போனேன்? அந்த வார்த்தை ஒருவர் எழுதுகிறார், காற்றினால் அசையும் நாணலையோ. ஹெரோட் த ஆன்டிபஸ், அந்திப்பா என்ற ஒரு ஏரோது அவனுடைய நாணயத்தில் த அதர் சைட் ஆஃப் தில் இந்த நாணல், இந்த தலை பின்னால் இருக்கும்ல, அது அடையாளமாக இருக்கான். இது சொல்கிறது அங்கே கேட்கும்போது பயமாக இருக்குது. ஏன்னா இவன்லாம் போட்டிக்கு வந்துடுவானோன்னு பயப்படுறவன். எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் என்று. அது காட்டில் அசையுது. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாளை முறிக்க மாட்டார். நாளைக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, ஃபோன் ஊதுனா அப்படி உடஞ்சிடும். மங்கி எறிகிற தீ எவ்வளோ நேரம் இருக்கும்? முடிச்சு. ஏசு எதுக்காக வந்தார்? படிங்க, திரும்ப படிங்க. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும். நான் திரும்ப சொன்னேன், சண்டை போட ஆண்டவர் வரல. ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் வாண்டட் டு preach violence or do violence. வயலன்ஸ்னா என்னது சொல்லுங்க பாப்போம். சண்டை போடுறது. அதுக்கு இன்னொரு வார்த்தை தீவிரவாதமா, இல்லை அதுக்கு பேர் என்ன வார்த்தைன்னு சொல்லுவீங்க?
ஆண்டவர் வந்து வயலன்ஸ்க்கே வரல. இதுக்கு முன்னால் வந்தவங்களாம் வயலண்ட்டாக வந்தாங்க. இயேசு கிறிஸ்து வயலண்ட்டாகவே வரல. நம்ம கேட்கலாம், வயலன்ஸில் போனோம்னா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறோம். நோ. உலக ராஜ்யங்களுக்கு வயலன்ஸ் ஓகே, பட் த கிங்டம் ஆஃப் காடுக்கு வயலன்ஸ் ஃபெயிலியர். தேவனுடைய ராஜ்யத்தில் வயலன்ட் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படும். The kingdom of God suffereth violence, and the violent will take it by force. But no, you and I should not use violence. கையிலுக்கு வயிற்று கத்தமே ஃபாஸ்டர், நான் இந்த வயலண்ட்டாலாம் நான் இருக்க மாட்டேன். சரி சொல்லுவாங்க, நீ ஜெயித்திருக்கலாம்டா வயலண்ட்டாக சண்டை போட்டிருந்தா. உனக்கு பைபிள் தெரில, ஜீசஸ் தெரில. நீ வயலண்ட்டாக வேலை செஞ்சுருக்கலாம், நீ ஜெயித்திரலாம். இது கிடையாது. ஆண்டு சொன்ன, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு. உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி. உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு. நீ அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். Let God do it. When God do it, He'll do it perfectly and thoroughly. கைகளை வைத்து கர்த்தர் செய்யும்போது கரெக்டாக சோழியை முடிப்பார். தோத்திரம். வயலன்ஸ். மகாத்மா காந்தியே மத்தேயு 5:6-7 படிச்சுட்டு நான் வயலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணா, முழு பைபிளையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்த கிறிஸ்தவர்கள் வயலன்ஸில் இறங்கினாங்கன்னா ஜீசஸ் கையை எடுத்துருவார். தொலைஞ்சு போ. உன் ஆட்டைக்கு நான் வரல, உன் சண்டைக்கும் வரல, நீ போட்டு தீர்த்துக்கோ. எத்தனை பேர் புரியுது? புரியலையா? அவ்வளோதான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமல் வைப்பானா. ஜீசஸ் ஜென்டில். கைகள் வைத்தார். அவர் தண்ணீர் மேலே நடந்து போகிற அளவுக்கு ரொம்ப ஜென்டில். தோற்றம். நீங்கள் நான் தண்ணியில் நடந்து போனேன், நானாக போனால் டக்குன்னு கீழே போயிடுவேன், வெயிட்டு கூட. சரியா? சிலது ஆடி காற்றுல பறக்கிற ஆளுகள் மாதிரி இருக்கும். இந்த ஆடி மாதம் வர்ற காற்றுல அதுக்கு வேணால் நடக்கலாம். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜென்டில். என் மாதிரி எல்லாம் புஸ்குன்னு போயிடுவேன் உள்ள. இயேசு கிறிஸ்துவோட படிக்க வேண்டியது ஜென்டில்னஸ் சார். இயேசு கிறிஸ்துவோட படிக்க வேண்டிய ஒரு பெருமையா வேத்த சொல்லி இருக்கிறது. அவர் சண்டை போட மாட்டார், வாக்குவாதம் பண்ண மாட்டார், அவருடைய சத்தம் கேட்காது. ஆண்டவர் இன்னொன்று சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என் நுகம் பாறாங்கல்ல பொழுது நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜென்டில், ஜென்டில் டு த கோர். வாட் வி ஹேவ் டு லேர்ன். நம்ம இதை லேர்ன் பண்ணலன்னா என்ன லேர்ன் பண்ணி இருக்கிறோம்? நம்ம சங்கீதம் 29 படிச்சு பாருங்க. சொல்றேன், அவ்வளோ வெயில் இருக்கு. 29 4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை புரிக்கிறது. நான் கேதுரு மரத்தை ஏராளமாக பேசிட்டேன். கேதுரு மரம் 140 அடி உயரம் போகும், 40 அடி 50 அடி சுற்றளவு. எவ்வளோ பருமனாக இருக்கும் நான் சொன்னேன். இந்த ஸ்டேஜை காட்டிலும் அகலமாக இருக்கும். தூருன்னு வைங்க இல்லையா, அடி இப்படி இருந்து போகும், 140 அடி. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. சங்கீத வசனத்தை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். அப்படி உட்காந்து படிச்சிருக்கேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. எங்குள்ள கேதுரு மரம்? பைபிளில் காட்ட லீபனோனில் உள்ள கேதுரு மரம் தான் இருக்கிறதுலையே பெருசு. ஒரு சத்தம் போட்டா அப்படின்னா ஆனால்
அவன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் இருக்கிறார். ஒரு சத்தம் போட்டா கேது மரம் தப்புன்னு போயிடும். எந்த அறிவாள் கொண்டு எந்த வாழ் கொண்டு அறுக்க தேவையே கிடையாது. ஆண்டவர் ஒரு சத்தம் போட்டா போதும். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிறவன் ஒரு சத்தம் போட்டா கேது மத்திய முறிக்கிற ஆண்டவர் ஒரு நாணலை முறிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? முறிக்கல. ஒரு தீயை அணைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? பண்ணல. இப்ப எவ்வளவு ஜென்டில், எவ்வளவு இயேசு கிறிஸ்து மென்மையானவர். புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிறிஸ்தவம் இதை அறிந்து கொள்ளட்டும். கிறிஸ்தவ ராஜ்யம் இதை கான்சென்ட்ரேட் பண்ணட்டும். கிறிஸ்தவ ராஜ்யம் இதை பிரசங்கிக்கட்டும். எதை பிரசங்கிக்க வேண்டுமோ அதை பிரசங்கித்து, எதன் மேல் திருச்சபை கட்ட வேண்டுமோ அதன் மேல் அதை கட்டி எழுப்பினால், எதிர்காற்று வீச எதிர்ப்போரு பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே, இயேசுவே யாத்திரையின் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படங்கின் ஒரு நங்கூரம் நீரே. கைகளை வாழ்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை எனக்கு ஆண்டவர் புரிய வைக்கணும். இவ்வளோ நீங்கள் போய் எத்தனை இதில் போய் தேடி பாருங்க, இந்த வசனத்துக்கு அர்த்தம் இல்லை. நெறிஞ்ச நாணலை முறிக்க மாட்டார். நம்ம லைஃப்பில் நமக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கலாம். நெறிந்த நாணலை போல் ஆண்டோட சமூகத்தில் என் ஜெபத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு வசனம், தனி ஜெபத்தில், ஆண்டவரே நான் ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கிறேன், மங்கி எறிகிற தீயை போல இருக்கிறேன். ஆண்டோட உண்மையாக சொன்ன நெறிஞ்ச நாணலை போல இருக்கேன். ஆண்டவரே என்ன இன்னைக்குள்ள சூழ்நிலைமையில் பார்த்தா ஃபோன் ஊதுனா காலி ஆயிடுவேன். ஆனால் நீ நெறிந்த நாணலை மங்கி எறிகிற தீ பிளிக் பண்ணிக்கிட்டே இருக்க, அணைய போகுது இப்படின்னு கை ஒன்றும் வேண்டாம், இப்படி கையை இப்படி வீசினா போதும், அந்த காற்றுல அதை அணைஞ்சிடும். நினைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் இன்னும் நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. கைகள் போயிட்டு அவர் நியாயத்திற்கு வெற்றி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சோத்திரம். அவர் நியாயத்திற்கு வெற்றி கொடுக்கிற வரைக்கும் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு கன்சர்ன், இயேசு கிறிஸ்து எவ்வளவு லவ்விங், இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கமும் மனம் உருக்கமும் ஒரு ஜென்டில். அதுக்கு மீக்னு சொல்லி இருக்கிறது. மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். மோசையை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் சாந்த குணமுள்ள. he was meekness. meekness is not weakness. ஒருவர் எழுதுகிறார், there is a power under control. கைகள் வந்து கத்திர மகிமைப்படுத்துவோம். என்னுடைய வண்டி எத்தனை குதிரை சக்தியில் பாய்ந்து போனாலும் நான் கால் வைத்து மிதிக்கிற என்னுடைய பிரேக் பெடல்ல பவர் இருக்கிறது. கைகள் வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா. எவ்வளவு வேகத்திலையும் போகலாம், ஆனால் பின்னிட்ட கேளுங்க, இந்த பிரேக் பெடலுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். கையில் வச்சோன்னு நிற்கும். எவ்வளோ வேகத்தில் போனாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் வேணும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் சாஃப்டாக டீல் பண்ணக்கூடிய ஒரு கிருபை உள்ளவர். கைகள் வந்து கத்திர மகிமைப்படுத்துவோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு விளக்கம் வேணுமா? இதுக்கு மேலே ஒரு விளக்கம் வேணுமா? இந்த இயேசுவை போல் ஒருவரும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவியின் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியா ராஜா was on the deathbed, was going to die. வெற்றிகளை பெற்றான், உண்மையாய் உழைத்தான், but he was going to die. எசாயா வருகிறான். எசாயா 38 செட் ரைட் யுவர் ஃபேமிலி மேட்டர்ஸ், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நான் 4-5 உதாரணம் வச்சுக்க வேண்டாம், ஒன்றே ஒன்று போதும். நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர்.
செத்து போவின்ட்டான். அடப்பாவி. எசேக்கியா என்ன பண்ணிட்டான், டக்குன்னு சுவர் புறமாக திரும்பிட்டு, அவன் நேராக படுத்திருந்தான்னு நினைக்கிறேன், சுவர் புறமாக திரும்பி ஆண்டோட நோக்கி சொல்கிறான், நானும் நோக்கும் பாய் உண்மையும் மன உத்தம்னா நான் நீதியாக நான் நடந்தேன், உன்னுடைய பார்வைக்கு கரெக்டானதை செய்தேன். ரிமெம்பர் மீ ஓ காட். ஒரு ராஜா அளவே கூடாது. எனக்கு முன்னால் ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க சித்தப்பா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுவாங்க, போலீஸ்காரன் மக அழாத. ஒரு போலீஸ்காரன் மக நீ அழக்கூடாது. ராஜீவ் காந்தி இந்திரா காந்தியினுடைய சரீரத்தை உருக்குலைந்த சர வந்து நிற்கும்போது ராஜீவ் was bold enough to face that situation. He never cried. ராஜா அழுகிறான். எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா அழுவான். அவன் அழுதான்னு மாத்திரம் சொல்ல, ரொம்ப அழுகிறான் ஆண்டவர்ட்ட. டக்குன்னு ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. சேட்டலைட்டை காட்டிலும் வேகமாக டக்குன்னு சொன்னவே ஏசாயா சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லுங்க, முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்பாக வந்துருச்சு. எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஐ வில் இன்க்ரீஸ் 15 years. 15 ஆண்டுகளை உன் ஆயுசு காலமாய் நான் கூட்டி கொடுப்பேன். ஒரு அடையாளம் சொல்லிட்டார், முடிக்கிறேன். அந்த காலத்தில் சூரிய கடிகாரம் அது இப்படி தான் போகும். ஆனால் ஆண்டவர் இம்பாசிபிளாக ஒன்று செய்கிறாரு. சூரியன் போக போக என்ன செய்யும், நிழல் ஒரு பக்கம் போக போக ஒரு நிழல் இங்கிட்டு போகும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஆண்டோடைய வார்த்தை உண்மைன்றதுக்கு இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது யார் விளக்கம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சாயைக்கு சாயை 10 சாகை பின்னால் போகுன்றான். ஏ அப்பா, சாய்க்கு சாய் பின்னால் போகுது. இங்கிட்டு போக வேண்டியது இங்கிட்டு போகுது. யோசுவா காலத்தில் சூரியனை நிறுத்தினது போல் என்ன பண்ணாரோ தெரியாது. சூரிய கடிகாரத்தை, நம்ம கடிகாரம் இப்படி போகும், பேட்டரி இல்லைன்னா நிற்கும், இங்கிட்டு போகுது. அப்படியே நடந்துச்சு. கர்த்தர் உயிரை காப்பாற்றினார். நல்லா இருந்தான். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். எலும்பு நினைச்சவன் போடும் போய் நிறைய உதாரணம் இருக்கு. எவ்வளவு நீ பைபிளை தேடி பாருங்க, அவ்வளவு நல்ல இயேசு, அவ்வளவு அருமையான இயேசு. ஜீசஸ் ஜீசஸ் கைகளை பற்றி கத்துற மகிமை பார்த்தோம். நெறிந்த எனக்கு ஒரு வெற்றி, எனக்கு ஒரு நியாயம், எனக்குன்னு ஒரு நல்ல காரியம், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல அற்புதம், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல அதிசயம். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள், என் வாழ்க்கை, என் குடும்பம் நிறைய பிரச்சனைக்குள்ள பாஸ்டர் அலை மோதிக்கிட்டு இருக்கு. பாஸ்டர் அவங்ககிட்ட சொல்லலை, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத துக்கமும் வேதனையும் எந்ததோ உங்கள் உள்ளத்தை நெருக்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த பகல் வேளையில் சொல்லுகிறார், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நான் நினச்சா கேதுரு மரத்தையே முறிச்சிருவேன். அதான் அந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணேன். நினச்சா அதே உடைச்சிடலாம். ஆனால் ஒரு நாணல் ஏற்கனவே உடைஞ்சிருக்கு, திரி அணைய போகுது, அணைக்க மாட்டார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை சொல்ற அணைக்க மாட்டார். மார்போடு அணைப்பார், ஆனால் தீயை அணைக்க மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜீசஸ் கரங்களை உயர்த்தி, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்களுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் வாழ்க்கை ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கிறது தான் ஆண்டவரே. ஒரு நெறிந்த நாணல், ஒரு திரி போல தான் இருக்குது. டக்குன்னு அணைஞ்சிரும் போல இருக்குது. ஆனால் நீ சொல்லி இருக்கிற அணைக்க மாட்டீர், அணைக்க விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிற
எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ரொம்ப சாந்தமும் நான் மன அமைதி உள்ளவனாக இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவேன், ஆண்டவரே இந்த கேரக்டர் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த கேரக்டர் நான் சாந்தமும் மனம் அமைதியும். ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். மோசே இந்த பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் அவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறான். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தோல்வின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. தோற்று போன நினைக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவர் அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தார். கைகளை உயர்த்தி, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவன் எனக்கு இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாடலை பாடி, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, வெற்றி தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சனத்தை மாத்திரம் பாடி அன்றோட சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணி கடந்து போவேன். விண்ணப்பத்தை கேட்பவரே. ஃபாதர் பாட்டு, அருமையான பாடு. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாரும் பாடு, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மா அவன் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் ஆமென். என் குடும்பத்தின் சூழ்நிலைமை பார்த்தபடி சொல்ல மாட்டோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண் சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மறுபடி சொல்லுவோமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. உங்களுக்கு அவர் சிறு ஜெபம் பண்றேன். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள், உங்களோட குடும்பத்தின வாழ்க்கையில நம்ம அதிக பிரச்சனைகள், என்ன செய்ய, நான் என்ன பண்ண, எனக்கு ஒன்றும் தெரியல, நான் எங்க போவேன், யார்கிட்ட போவேன். மருத்துவம் ஒரு அளவு தான் உதவி செய்யும், ஆனா சிறந்த மருத்துவர் தானே எனக்கு ஏதாவது செய்யணும். மருத்துவ தவறு இல்லை, ஆனா அதை தாண்டி ஆண்டவர் எனக்கு இறங்கலன்னா நான் எங்க போவேன்? என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு அவர் என்ன செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை கேட்பவரை எப்படி கைகளை வாயிடுச்சு ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் இவ்வளவு நேரம் இருந்தா கூட ஒரு நல்ல சத்தியத்தை நாங்க கேட்டுட்டு போறோம், நல்ல சத்தியத்தை கேட்டுட்டு போறோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால எனக்கு வெற்றி தருகிறவர், தோல்வியை தருகிறவர் அல்ல, அவர் நியாயத்திற்கு ஜெயத்தை தருகிறவர். ஆண்டவரே, எங்க தேசத்துல நியாயம் நடக்கணும், எங்க மாநிலத்துல நியாயம் நடக்கணும் கர்த்தாவே, எங்க பட்டணத்துல நியாயம் கிடைக்கணும், எங்க குடும்பத்துல நியாயம் கிடைக்கணும்.
ஜெபம் பண்ண எங்களுக்கு உரிமை உண்டு, கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு. உங்க கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிங்க தாவே. இந்த பிள்ளைகள் இந்த நாளில் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, இந்த வசனத்தின்படி போய் இதை வாசித்து வாசித்து ஜெபிக்கும் போது ஒரு சாக போற மனுஷனை 15 வருஷம் கூட்டி கொடுத்தது உண்மை. ஆனால் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அது ஓடினாலும் இடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொன்னீரே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி கடுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை கர்த்தர் திரும்ப வாழ வயது போல் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு வாய் தெரிஞ்சவங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை அனுப்பும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை துணை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.